முக்கிய செய்திகள். ஈரான் போர் பதற்றத்தால் இந்தியர்கள் உடனடியாக வெளியேற மத்திய அரசு அறிவுறுத்தல். லெபனானில் இருந்து அமெரிக்கர்கள் வெளியேறுமாறு வெள்ளை மாளிகை உத்தரவு. நாளை இஸ்ரேல் புறப்பட்டுச் செல்கிறார் பிரதமர் மோடி. வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அதிருப்தி. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மார்ச் 10ஆம் தேதி துணை ராணுவ படையினர் வருகை. பாஜக ஆட்சியின் கடைசி அத்தியாயம் நெருங்கிவிட்டதாக கார்கே விமர்சனம். 5 மாநில தேர்தல் முடிவுகளே அதற்கு முன்னோட்டமாக இருக்கும் என பேட்டி. உத்தரப்பிரதேசத்தில் எடைக்கு போடப்பட்ட 13,000 புதிய பாட புத்தகங்கள். பழைய பேப்பர் கடையில் விற்றதாக அரசு ஊழியர் உட்பட 4 பேர் கைது. வணக்கம். வணக்கம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இந்தியர்கள் அனைவரும் உடனடியாக அந்த நாட்டில் இருந்து வெளியேறுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் நீடிக்கும் நிலையில் ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என்றும் தவறினால் ஈரான் பேரழிவை சந்திக்க நேரிடும் என்றும் அதிபர் டிரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். ஈரானை மிரட்டும் வகையில் 2 போர் கப்பல்களை அமெரிக்கா அனுப்பிய நிலையில் F-16, F-35 உட்பட பல அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் ராணுவ தளவாடங்களை மத்திய கிழக்கில் அமெரிக்கா குவித்து வருகிறது. ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் லெபனானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பணிபுரியும் அவசர தேவையற்ற பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை உடனே நாடு திரும்புமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் ஈரானுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்தினால் அவர்கள் மீதும் பதிலடி தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் விமானப்படையும் தாக்குதல் நடத்த வியூகம் வகுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதை தங்கள் நாட்டின் மீதான ஆக்கிரமிப்பாக கருதி கடும் பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் ஈரானில் தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்குள்ள இந்தியர்கள் விமானம், பேருந்து உள்ளிட்ட கிடைக்கும் போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தி உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுமாறு தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்திய தூதரகத்தை 989-128-109-115 அல்லது 982-128-109-109 ஆகிய தொலைபேசி எண்கள் மற்றும் cons.tehran@mia.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் அமெரிக்கா இடையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. பிரதமர் திரு மோடி நாளை இஸ்ரேல் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவரது பயணத்திற்கு நாடாளுமன்ற வெளியுறவு குழு கவலை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2017ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்ற பிரதமர் மோடி தற்போது 9 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் செல்கிறார். 2 நாள் அரசுமுறை பயணமாக செல்லும் அவர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தமது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, வேளாண் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை தொடர்பாக இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது 2000 கிலோமீட்டர் தொலைவு வரை கண்டம் விட்டு கண்டம் பாயும் கோல்டன் ஹொரைசான் ஏவுகணையை இந்தியாவுக்கு வழங்குவது குறித்து ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை பூமிக்கு அடியில் அணு ஆயுத தளவாடங்களை கண்டுபிடித்து அழிக்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் மொத்த ராணுவ தளவாட ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்களிப்பு 34% 2020ஆம் ஆண்டு முதல் 2024 வரை இரு நாடுகளுக்கு இடையிலான ஆயுத ஒப்பந்தங்கள் சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாயை எட்டியது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு ஆயுத இறக்குமதி அளவை மேலும் அதிகரிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதனிடையே மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவும் சூழலில் பிரதமர் திரு மோடி இஸ்ரேல் செல்வதற்கு காங்கிரஸ் எம்பி திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அதிருப்தி தெரிவித்துள்ளது. ஈரானில் இருந்து இந்தியர்கள் வெளியேற மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள சூழலில் பிரதமர் இஸ்ரேல் செல்வது சரியாக இருக்குமா என்றும் டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நிலைக்குழு உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி பாதுகாப்பு உட்பட அனைத்தையும் கவனத்தில் கொண்டே பிரதமரின் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மார்ச் 10ஆம் தேதி துணை ராணுவ படை வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் மே மற்றும் ஜூன் மாதங்களில் முடிவடையும் நிலையில் அங்கு தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு நேற்று வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளதாகவும், முகவரி மாற்றம், இறந்தவர்கள் மற்றும் இரட்டைப்பதிவு போன்ற காரணங்களால் 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்ட நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி முதற்கட்டமாக 50 கம்பெனி துணை ராணுவ படையினரை மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்ப உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அவர்கள் வரும் 10ஆம் தேதி தமிழ்நாடு வருவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநில தேர்தல் ஆணையர்களுக்கான தேசிய மாநாடு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த மாநாட்டில் தொழில்நுட்ப பகிர்வு, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்காளர் பட்டியல் மற்றும் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் முடிவுகள் மத்திய பாஜக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்கான முன்னோட்டமாக அமையும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது பெட்ரோல் டீசல் விலை 1 லிட்டர் முறையே 75 ரூபாய் மற்றும் 65 ரூபாய் என இருந்தது என்றும், பிரதமர் திரு மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைந்த பின் பெட்ரோலிய பொருட்களின் விலை விண்ணளவுக்கு உயர்ந்துவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் செய்த மத்திய அரசு பொருட்களை பதுக்கி வைக்கும் நபர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். வேளாண் விளைபொருள் விற்பனை மண்டி முடக்கம், விவசாயிகளிடம் இருந்த நிலத்தை கார்ப்பரேட் நிறுவனங்கள் பறித்துக் கொள்வதற்கான வேளாண் சட்டங்கள் ஆகியவையே மத்திய பாஜக அரசின் சாதனைகள் என்றும் திரு கார்கே விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் மட்டுமின்றி தன்னிடம் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்ற மனநிலையில் பிரதமர் திரு மோடி இருப்பதாகவும், அதனாலேயே மனதோடு பேசுகிறேன் என வானொலியில் பிரதமர் உரையாற்றி வருவதாகவும் காங்கிரஸ் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். விரைவில் திரு மோடி தலைமையிலான பாஜக அரசின் அத்தியாயம் முடியும் காலம் நெருங்கிவிட்டது என்றும், அதற்கு முன்னோட்டமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் ஆகிய 5 மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்றும் திரு கார்கே கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விநியோகிக்க புதிதாக அச்சிடப்பட்ட பாட புத்தகங்கள் பழைய பேப்பர் கடையில் விற்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய 3500 கோடி ரூபாய் நிதியை பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கியதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டும் ஹிந்தியை திணிக்கும் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய வேண்டும் என்ற நிபந்தனையை தமிழக அரசு ஏற்காததால் நிதி மறுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் அதே மத்திய அரசின் நிதியில் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக அச்சிடப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பாட புத்தகங்கள் பழைய பேப்பர் கடையில் எடைக்கு போடப்பட்ட மோசடி அம்பலமாகியுள்ளது. பஹ்ரைச் மாவட்டத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் இருந்து தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வரும் 2026-2027 கல்வியாண்டில் இலவசமாக வழங்க வேண்டிய 13,000 பாட புத்தகங்கள் பழைய பேப்பர் கடையில் 1 கிலோ 4 ரூபாய் என்ற விலையில் எடைக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவற்றை வாங்கிய பழைய பேப்பர் மற்றும் இரும்பு கடை வியாபாரி புத்தகங்களை உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு விற்க முயன்ற போது மோசடி அம்பலமாகியுள்ளது. இது குறித்து தகவல்கள் பரவிய நிலையில் லக்கிம்பூர் என்னும் இடத்தில் சம்பந்தப்பட்ட லாரியை தடுத்து நிறுத்திய போலீசார் 10 டன் எடையிலான சுமார் 13,000க்கும் அதிகமான பாட புத்தகங்களை பறிமுதல் செய்தனர். பள்ளி பாட புத்தக மோசடி தொடர்பாக உத்தரப்பிரதேச பள்ளி கல்வித்துறை ஊழியர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் ஒப்பந்த பணியாளர்கள் 2 பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் பள்ளி கல்வித்துறை ஊழியர் 1 மற்றும் புத்தகங்களை வாங்கிய வியாபாரிகள் 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். எடைக்கு போடப்பட்ட பள்ளி புத்தகங்கள் அனைத்தும் மத்திய அரசின் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் அச்சிடப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 3500 கோடியை மத்திய அரசு இன்னும் வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்வி நிதியை பாஜக ஆட்சி நடைபெறும் உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மத்திய பாஜக அரசு திருப்பிவிட்டது கடந்த ஆண்டு அம்பலமான நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றுள்ள இந்த மோசடி மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 46 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில்
24வது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் புதிதாக நிறுவப்பட்ட 46 முதலீட்டு திட்டங்களுக்கு ஊக்க சலுகைகள் வழங்க அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய திரு TRB ராஜா, பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். இந்த முதலீட்டு ஒப்பந்தங்களால் தமிழ்நாட்டில் புதிதாக 61,521 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆட்சியில் தமிழ்நாட்டில் எப்படி அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு அங்கிருக்கும் மக்களுக்கு நமக்கு ஆங்காங்கே நமது படித்த இளைஞர்களுக்கு அங்கேயே வேலைவாய்ப்புகளும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த அமைச்சரவையின் மூலம், இந்த கூட்டத்தின் மூலம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்துள்ளார். இந்த திட்டங்களுக்காக 31,592 கோடி ரூபாய் முதலீடு மேற்கொள்ள உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக திரு TRB ராஜா கூறினார். சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறிய அவர், பாரத் பயோடெக்கின் உயர் அறிவியல் தயாரிப்பிற்கான பூங்கா மிகப்பெரிய அறிவிப்பு என்றும் தெரிவித்தார். இத்திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கரூரில் மக்கள் உயிரிழந்த போது வராத தாவேகா தலைவர் திரு விஜய் ஆட்சிக்கு வந்தவுடன் கிராமம் கிராமமாக வரப்போகிறாரா என்று தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வேலூர் அருகே நேற்று நடந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய திரு விஜய் ஆட்சிக்கு வந்தவுடன் கிராமம் கிராமமாக வரவுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த கருத்து தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் விமர்சனங்களை தெரிவித்துள்ளனர். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே. சண்முகம், ஆட்சிக்கு வந்தால்தான் மக்களை சந்திக்க வேண்டுமா, வராவிட்டால் வீட்டிற்குள்ளேயே இருந்து விடுவாரா என்று கேள்வி எழுப்பினார். பாஜகவை விமர்சிக்க பயப்படும் திரு விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்து திமுகவைத்தான் சாடி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். அவர் கட்சி தோன்றிய காலத்திலேருந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. 2 வருஷமா அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கு திரும்பவும் அதுதான் செஞ்சிருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் கிராமங்களில் மக்களை சந்திப்போன்னு சொல்லியிருக்காரு. ஆட்சி அமைக்கலன்னா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரா? இதனிடையே நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகனிடம் திரு விஜய் பேசியது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், தம்மை காண வந்து கரூரில் மக்கள் செத்து மடிந்த போது காண வராத திரு விஜய் அரியணையில் அமர்ந்த பிறகு எப்படி சந்திக்க வருவார் என்றார். திரு விஜயுடன் இருப்பது தொண்டர்கள் கிடையாது என்று கூறிய திரு வேல்முருகன், அவர்கள் யார் சொன்னாலும் கேட்காமல் விதிமீறல்களில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் இளைஞர் திருவிழா இது நம்ம ஆட்டம் என்ற பெயரில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பரிசு வழங்கி ஊக்குவித்தார். கல்வி, விளையாட்டு, மருத்துவம், தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. இந்நிலையில் இளைஞர்களின் சமூக முன்னேற்றம், உடற்கல்வி மற்றும் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் 2026 போட்டிகள் நடத்த சுமார் 43 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன்படி கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஊராட்சி, ஒன்றியம் மற்றும் மாவட்ட அளவிலான போட்டிகள் நடைபெற்றன. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகளை திரு உதயநிதி வழங்கினார். ஊராட்சி, ஒன்றிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மொத்தம் 16 கோடியே 53 லட்சம் ரூபாயும், மாவட்ட அளவில் வென்றவர்களுக்கு 3 கோடியே 73 லட்சமும் வழங்கப்பட்டது. மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு 22,50,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. ஈரோடு அருகே தாளவாடி மலைப்பகுதியில் முட்டைக்கோஸ் விலை வீழ்ச்சியால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம், தாளவாடி, பனஹள்ளி, தொட்டக்காஜனூர், அருள்வாடி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கத்தரி, வெண்டை, தக்காளி, முட்டைக்கோஸ், பீன்ஸ் உள்ளிட்டவை பயிரிடப்பட்டுள்ளன. சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் முட்டைக்கோஸ் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் தோட்டத்திற்கு நேரடியாக வந்து வியாபாரிகள் கிலோ 2 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்கின்றனர். போதிய விலை கிடைக்காததால் செடியிலேயே அழுகிவிடும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். நம்ம மாதிரி சிரமமாக இருக்குதுங்க. தோட்டக்காஜனூர் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் 10-30 கிராமத்துலேயும் இதே தான் பிரச்சனைங்க. இதுக்கு ஒரு முடிவு அரசாங்கம் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல முறையான ஒரு விலையை கொடுக்கணும். எங்ககிட்ட கிலோ 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் வியாபாரியை வெளி மார்க்கெட்டில் போய் 15 ரூபாய், 20 ரூபாய், 22 ரூபாய்னு விற்கிறாங்க. 3 மாத பயிரான முட்டைக்கோஸ் 1 ஏக்கருக்கு நாற்று நடுதல், களை எடுத்தல், உரம், மருந்து என 90,000 ரூபாய் வரை செலவிட வேண்டியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். குறைந்தபட்சம் கிலோ 10 ரூபாய்க்கு கொள்முதல் செய்தால் மட்டுமே தங்களுக்கு ஓரளவு கட்டுப்படியாகும் எனவும் அவர்கள் கூறினர்.
தமிழ்நாட்டில் கோடை வெயில் மெல்ல சுட்டரிக்க தொடங்கியுள்ள நிலையில் அடுத்த 5 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து நேற்று வலு இழந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டின் மலை மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இன்றும் நாளையும் சென்னை, திருவள்ளூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தேனி மாவட்டம் பெரியகுளம், தேவதானப்பட்டி, காமாட்சிபுரம், வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் சற்று தணிந்து குளுமை நிலவியது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அந்த நாட்டில் இருந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேற மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் முடிவுகள் மத்திய பாஜக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்கான முன்னோட்டமாக அமையும் என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக அச்சிடப்பட்ட பாட புத்தகங்கள் பழைய பேப்பர் கடையில் விற்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.